சரி. ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க இப்ப நாங்க எந்த பேப்பர் பார்ப்போம் அப்படின்னா 25 பேட்சுக்கு, அதாவது உங்களோட சீனியர் பேட்சுக்கு நடந்த எஃப்டபிள்யூசி பேப்பர்ல ஃபர்ஸ்ட் டேர்ம் பேப்பர். நான் ஆல்ரெடி உங்களுக்கு குரூப்ல ஷேர் பண்ணியிருந்த பேப்பரை. ஸோ பேப்பர் உங்க கையில இருக்குமா இருந்தா நான் கேள்விகளை சொல்லும் போது நீங்க அதை பார்த்துக்கிட்டீங்கன்னா சரி. ஸோ அதில் உள்ள முதலாவது கேள்வி பார்ப்போம். முதலாவது கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா, பின்வரும் பௌதீக கணியங்களில் எது ஒரு பௌதீக கணியம் மற்றைய கணியங்களிலிருந்து வேறுபட்டது, அது எது? ஸோ நாங்க 5 பௌதிக கணியங்களையும் பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். ஸோ முதலாவது ஆன்சர் வந்து வேகம், ரெண்டாவது வந்து கதி. ஸோ முதலாவது வந்து வேகம், ரெண்டாவது ஆன்சர் கதி, மூன்றாவது ஆன்சர் வந்து வேலை, நாலாவது ஆன்சர் வந்து வலு, அஞ்சாவது ஆன்சர் வந்து சக்தி. ஸோ சிம்பிளா அவங்களுக்கு இதை பார்த்தோன்னே விளங்கி இருக்கும். இதுல ஏதோ 4 பௌதிக கணியங்களுக்கு ஒரு தொடர்பு இருக்குது, அதுல ஒன்று மட்டும் அதுல இருந்து விலகி இருக்குது. அப்படி பாத்தீங்கன்னா என்ன தொடர்புனா, நான் அஞ்சையும் பார்த்தோன்னு வழங்கும் நமக்கு கதி ஒரு எண்ணிக்கணியம், வேலை ஒரு எண்ணிக்கணியம், வலு ஒரு எண்ணிக்கணியம், சக்தி ஒரு எண்ணிக்கணியம். சிம்பிளா பார்த்தோம்னா வேகம் வந்து ஒரு காவிக்கணி. ஸோ தந்திருக்கிற 5 விடையில வித்தியாசமா இருக்கிற ஆன்சர் வந்து வேகம். ஸோ அப்ப அந்த கேள்விக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா வேகம் என்று சொல்லி வரும். சரியா? ரெண்டாவது கேள்வி பாத்தீங்கன்னா, ஒரு நுண்மானி திருகு கணிச்சியின் இழிவெண்ணிக்கை 0.01 மில்லிமீட்டர் ஆகும். பூச்சியவடு அருகே உள்ள உருவில் காட்டப்பட்டுள்ளது. இத்திருகு கணிச்சியை பயன்படுத்தி ஒரு கம்பியின் விட்டத்தை அளந்த போது அது 3.62 மில்லிமீட்டர் காட்டியது. ஸோ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த கருவியிட இழிவெண்ணிக்கை லீஸ்ட் கவுண்ட் கொடுத்துருக்காங்க 0.01 மில்லிமீட்டர். இந்த கருவி காட்டுற ஒரு வாசிப்பையும் கொடுத்துருக்காங்க, அது 3.62 மில்லிமீட்டர். நம்ம கிட்ட கேட்கிற கேள்வி என்னன்னா, இந்த இந்த வாசிப்போ அந்த கேள்வியை வாசிக்கும் போது கொஞ்சம் கவனமா வாசிக்கணும். இந்த வாசிப்போ அவங்க யாருன்னு சொல்றாங்க அப்படின்னா, அந்த கம்பியின் விட்டத்தை அளந்த நேரம் கிடைச்ச வாசிப்பு. இது வந்து கம்பியில விட்டத்தை அளந்தப்ப கிடைச்ச வாசிப்பு. அவங்க நம்ம கிட்ட கேட்கிற கேள்வி எனவே கம்பியின் ஆரை. இந்த 2 விஷயத்திலையும் கவனமா இருக்கணும். நம்ம கிட்ட கேட்கறது வந்து ஆரை, அவங்க கொடுத்திருக்கிறது வந்து விட்டத்தை. சோ அதையும் ஒரு ஞாபகத்துல வச்சுப்போம். மேலதிகமா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த கருவியில பூச்சியவடு இருக்குது. சோ அந்த பூச்சியவடு இருக்கும்போது கருவி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதை கருவியில படத்துல காட்டியிருக்காங்க. அந்த படத்துப்படி பாத்தீங்கன்னா, எங்களோட பிரதான அளவு திட்டத்துல பூச்சியம் இங்க இருக்குது, அந்த வட்ட அளவு திட்டத்துல பூச்சியம் இங்க இருக்குது. சோ அப்ப உங்களுக்கு தெரியும் இது என்ன மாதிரி பூச்சி எவ்வளவு அப்படின்னு. அதுல பாத்தீங்கன்னா எத்தனை பிரிவு இருக்குதுன்றா 2 பிரிவு மேல போயிட்டு இருக்குது இப்படி. அப்படின்னா இப்ப இந்த கருவியில அந்த பட்டடையும் கதிர்கோளும் மூடப்பட்ட நிலையில இந்த பூச்சியமும் இந்த பூச்சியமும் பொருந்தி இருக்கணும், அப்படி இல்லை. சோ இது கீழே இருக்குது. அப்படின்னா கருவி ஒரு வாசிப்பை இப்ப காட்டிக்கிட்டு இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா கருவி ஒரு 0.02 ஏன்னா 2 பிரிவு இருந்துச்சுன்னு சொன்னா 0.02 வாசிப்பை காட்டுது. ஆனா உண்மையான வாசிப்பு வந்து என்னது? பூஜ்ஜியம். உண்மையான வாசிப்பு பூஜ்ஜியம். ஆனா கருவி பிழையா என்ன செய்யுதுன்னு சொன்னா 0.02 வாசிப்பை காட்டுது. அப்ப இது உங்களுக்கு தெரியும் இது என்ன பூச்சிய வடுவா? நேர் பூச்சிய வடு. அப்ப நாங்க வாசிப்புக்கு திருத்தம் செய்யறதுக்கு இதை கழிக்கணும். அப்ப எங்களோட வாசிப்பு வந்து 3.62 மில்லிமீட்டர்னா உண்மையான வாசிப்பு வந்து என்னவா இருக்க போகுதுண்டா, உண்மையான வாசிப்பு அந்த 3.62 இருந்து நீங்க என்ன செய்ய வேண்டியிருக்குமெண்டா, இந்த 0.02 மில்லிமீட்டரை கழிச்சிருக்கணும். ஏன்னா இது நேர் பூச்சிய வடு, திருத்தம் செய்யறதுக்கு கழிக்கணும். இதை கழிச்சீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வரும் 3.60 மில்லிமீட்டர். ஆனா இதை விடையா போட்டுறக்கூடாது, அதுதான் முக்கியம். அங்க இந்த விடையும் இருக்கும். ஆனா கேள்வி வந்து அவங்க கேட்கறது ஆரை. ஸோ இது வந்து விட்டம். ஸோ விட்டத்துக்கு செய்யப்பட்ட திருத்தம் இது. ஸோ ஆரை என்று சொன்னா இதுல அரைவாசி. ஸோ அப்ப ஆன்சர் வந்து என்னவா இருக்கணும்னா 3.60 2ஆல பிரிச்சு ஆன்சரை கொடுக்கணும். அது 1.80 மில்லிமீட்டர்னு வரும். ஸோ அப்ப ஆன்சர் வந்து முதலாவது. சரியா? அப்ப கேள்விகளை வாசிக்கும் போது இந்த மாதிரியான விஷயங்களையும் கொஞ்சம் கவனமா வாசிச்சுக்கிட்டீங்கன்னா சரி. பாத்தீங்கன்னா 20 நியூட்டன் விசையின் தாக்கத்தில் ஒப்பமான கிடைத்தளத்தில் 4 மீட்டர் தூரத்திற்கு 4 செகண்ட்களில் நகர்கிறது. ஏதோ ஏதோ ஒரு அந்த விசையால ஒரு பொருள் நகர்த்தப்படுது. இக்கால பகுதியில் தொகுதியின் வலு. சோ நமக்கு கேட்கறது வலு. தரவுகளை பாத்தீங்கன்னு சொன்னா என்னென்ன தந்திருக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, தாக்குற விசையை கொடுத்திருக்கிறாங்க. நாங்க விசை எப்படின்னு சொல்லுவோம், விசையில பெருமானம் கொடுத்திருக்கிறாங்க 20 நியூட்டன். இந்த விசை ஒரு பொருளை தாக்கி அந்த பொருள் என்ன செய்யுதுன்னு சொன்னா 4 செகண்ட்ல 4 மீட்டர் தூரத்துக்கு அசைக்குது. ஸோ 4 செகண்ட் டைமுக்குள்ள இந்த பொருளை 4 மீட்டர் தூரம் அசைக்குது. ஸோ இந்த விசை 20 நியூட்டன் இப்படி தொழிற்பட போகுது.
நமக்கு தெரியும் இது ரெண்ட பார்த்தோன்னே நமக்கு தெரியும் யாரை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா செய்யப்பட்ட வேலையை கண்டுபிடிக்கலாம். ஸோ விசை தர விசையின் திசையில் அசைந்த தூரம். ஸோ எங்களுக்கு செய்யப்பட்ட வேலை கிடைக்கும். செய்யப்பட்ட வேலையை நேரத்தால பிரிச்சீங்கன்னா அதான் வலு. ஸோ நாங்க வலுவுக்கு படிச்சிருக்கிற அடிப்படையான சமன்பாடு என்னன்னு பாத்தீங்கன்னா வேலையின் கீழ் நேரம். அப்ப அவங்க தந்திருக்கிற தரவுப்படி இந்த இங்க செய்யப்பட்ட வேலையை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ செய்யப்பட்ட வேலையை கண்டுபிடிச்சிட்டோம்டா அதை டைமால பிரிச்சோம்டா வலு கிடைக்கும். ஸோ விஷயம் சிம்பிள். ஸோ வலு வந்து எதுக்கு சமன்னா செய்யப்பட்ட வேலை வந்து விசை தர விசையின் திசையில் பொருள் அசைந்த தூரம். கீழே அதை டைமால பிரிக்கணும். அதுவும் 4 செகண்ட். இது அசைந்த தூரம்ங்கிறது 4 செகண்ட். இது சாரி 4 மீட்டர். இது 4 செகண்ட் டைம். ஸோ இது சுருக்கினீங்கன்னா கடைசி ஆன்சர் நமக்கு வரப்போகுது 20 வாட் அப்படின்னு சொல்லி. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா 3வது ஆன்சர் இந்த கேள்வி. கிளியரா? ஸோ அது சின்ன கேள்விதான். 4வது கேள்வியை பாத்தீங்கன்னா என்ன இருக்குது, இது அவங்க தந்திருக்கிற படம். ஸோ கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா ஏபி பிடி டிஇ ஏசி சிஇ ஏஎஃப் எஃப்பி இந்த காவிகள் எனும் ஒருதள விசைகள் தாக்குவதை படம் காட்டுகிறது. விளையுள் விசையை தருவது. ஸோ இது சிம்பிளான கொஸ்டின் தான். நாங்களும் இந்த மாதிரி நிறைய பார்த்துருக்கோம். ஆனா கொடுத்துருக்கிற காவிகளை பாருங்க. ஏபிங்கிறது ஒரு காவியம் தான் இருக்குது. ஏபி பிடின்னு நேரடியா கொடுத்துட்டாங்க. இங்க இந்த இடத்துல ஒரு அம்புக்குறி இந்த இடத்துல ஒரு அம்புக்குறி போட்டதுக்கு என்ன, அவங்க பிசி சிடின்னு தனித்தனியா கொடுக்காம பிசிங்கிற காவி அது ரெண்டுமே ஒண்ணுதான். ஒரு பிரச்சனை தான், பிரச்சனை இல்லை. ஸோ அப்ப இது பிடிங்கிற காவி. அடுத்தது டிஇ, அப்புறம் ஏசி, அடுத்தது சிஇ, அதுக்கு அடுத்தது எஃப்இ. இப்படி உள்ள காவிகள் தான் விட வேண்டும். அப்ப நமக்கு தெரியும் ஒரே போக்குல இருக்கிற காவிகள் எல்லாம் நாங்க ஒரு நேரம் கருதலாம். ஸோ கருது ஆரம்பிக்கிற புள்ளி எது முடிகிற புள்ளி எதுன்னு பார்த்தோம்னா சரி. ஸோ இதுல உங்களுக்கு சிம்பிளா பார்க்க விளங்கும். இதுல என்னதான் அவங்க பிடிங்கிற காவியம் கொடுத்திருந்தாலும் இதை நம்ம எப்படி கருதிக்கலாம் அப்படின்னா பிசிங்கிற காவியாவும் சிடிங்கிற காவியாவும் தனித்தனியா பார்த்துக்கலாம். ஏன்னா இது ஒரே திசையில இருக்குது, ஒரே போக்குல இருக்குது. ஸோ இதை தனியா ஒரு காவியாவும் இதை தனியா ஒரு காவியாவும் பார்க்கலாம். அப்படி பாத்தீங்கன்னா இந்த ஏபிங்கிற காவியையும் பிசிங்கிற காவியையும் கூட்டினா அது ஏசிங்கிற காவிக்கு சமனா இருக்கும். சரியா? பார்த்துருக்கோம் தானே? அப்படி எடுக்கலாம். அப்புறம் சிடிங்கிற காவியையும் டிங்கிற காவியையும் கூட்டினா அது சிங்கிற காவிக்கு சமனா இருக்கும். தானே? அப்ப என்ன நடக்கும்னா ஏற்கனவே ஒரு ஏசி இருக்குது, இதையும் இதையும் கூட்டினாலும் இன்னொரு ஏசி வரும். அப்ப அதோட சேரும் போது இது 2 ஏசியா மாறும். அது விளங்கும்னு நினைக்கிறேன். ஏற்கனவே ஒரு ஏசி இருக்குது, இந்த ஏபியையும் இந்த பிசியையும் கூட்டினா இன்னொரு ஏசி வரும். இங்க புறப்பட்டு இங்க முடியும். ஸோ அப்ப இந்த இடத்துல 2 ஏசி ஆயிடும். இந்த இவ்வளவு 3ஐயும் ஒடுக்குனீங்கன்னா இதை நீங்க போட்டலாம் 2 ஏசி அப்படின்னு. அதே வேலை எதுக்கு செஞ்சீங்கன்னா சிடி டி இது 2ஐயும் கூட்டிங்கன்னா ஒரே போக்குல இருக்குது, 2ஐயும் கூட்டிங்கன்னா அது சிஇங்கிற காவி. ஏற்கனவே சிஇங்கிற ஒரு காவி இருக்கு. சரியா? ஏற்கனவே சிஇங்கிற ஒரு காவி இருக்கிறதுனால அது 2ஐயும் கூட்டிங்கன்னா இது என்னன்னு வரும்னா 2 சிஇங்கிற காவின்னு வரும். இந்த 3ஐயும் ஒடுக்குங்க. இப்ப பாத்தீங்கன்னா இங்க 2 ஏசி 2 சிஇ, இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு ஏஎஃப் ஒரு எஃப்பி. இது ரெண்டும் ஒரே போக்குல இருக்கு. அப்ப அது ரெண்டையும் ஒடுக்குனா என்னன்னு வந்துடும் ஒரு ஏஇங்கிற காவி. ஏஇங்கிற காவி. இதை பாத்தீங்கன்னா இந்த 2 ஏசியையும் இந்த 2 சிஇயும் ஒடுக்குறீங்கன்னா இதுவும் இங்க ஆரம்பிச்சு ஏஇல ஆரம்பிச்சு இங்க முடியுது. அப்ப இதுவும் 2 ஏஇ தான் உண்மையா. சோ இது ஒரு 2 ஏஇ, இங்க ஒரு ஏஇ. சோ மொத்தமா என்னன்னு வந்துடும் சொன்னா 3 ஏஇங்கிறது தான் இந்த அவ்வளவு விசைகளையும் விளைவுலா இருக்கு. சோ அப்ப ஆன்சர் வந்து 5வது. இதை நீங்க இப்படியும் யோசிச்சிருக்கலாம். எப்படி அப்படின்னா அவங்க கொடுத்த மாதிரி இதை பிடிங்கிற ஒரு தனி காவியா எடுத்தீங்கன்னா ஏபிங்கிற காவி, பிடிங்கிற காவி, டிங்கிற காவி, இந்த இது இவ்வளவுத்தையும் கூட்டுனா அது ஒரு ஏஇ. அப்புறம் இந்த ஏசியையும் இந்த சிஇயையும் கூட்டுனா இது ரெண்டும் ஒரே போக்குல இருக்குது, அது இன்னொரு ஏஇ. இது 3ஐயும் கூட்டினா ஒரு ஏஇ, இது 2ஐயும் கூட்டினா ஒரு ஏஇ, திருப்பி இது 2ஐயும் கூட்டினா ஒரு ஏஇ. ஸோ மொத்தமா 3 ஏஇ. அப்படியும் அதே கேள்வி யோசிக்கலாம். அப்படி யோசிச்சாலும் அது இன்னும் கொஞ்சம் சிம்பிளா இருக்கும். கேள்வி பாத்தீங்கன்னா பின்வரும் முறைகளில் வேலையின் அலகு எழுதப்பட்டுள்ளது எனின் அலகின் சரியான விதம் அல்லது விதங்கள். சோ வேலையின் அலக நாங்க எப்படி எப்படி எழுதலாம், அதுல எது சரி அப்படின்ட்டு. சரியா? சோ அப்படி பாத்தீங்கன்னா வேலையின் அலகு எழுதுறதுல ஜூல்னு எழுதலாம். அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. சரியா? வேலையின் அலக நாங்க ஜூல்னு எழுதுவோம், கேபிட்டல் ஜே. அதே மாதிரி நியூட்டன் மீட்டர்னு எழுதுவோம். நியூட்டன் மீட்டர்னு வந்ததை தான் நாங்க ஜூல்னு சொல்லி போட்டோம். சரியா? சோ அப்ப நியூட்டன் மீட்டர்னு எழுதலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா கிலோகிராம் மீட்டர் வர்க்கம் செகண்ட் -2. இது உண்மை எங்க இருந்து வருதுன்னு சொன்னா நியூட்டன்ங்கிறது எங்க இருந்து வந்துச்சுண்டா கிலோகிராம் மீட்டர் செகண்ட் -2 தான் நாங்க நியூட்டன் எழுதுவோம். சோ நியூட்டன் மீட்டர் தான் வேலை. ஸோ அப்ப இதை மீட்டரால பெருக்குனீங்கன்னா உண்மையா கிலோகிராம் மீட்டர் வர்க்கம் செகண்ட் -2 அப்படின்னு எழுதுறோம். ஸோ அதே இந்த செகண்ட் வர்க்கத்தை கீழே போட்டு இதுல எழுதியிருக்காங்க மீட்டர் வர்க்கம், இந்த செகண்ட் -2 கீழே போட்டு ப அப்படின்னு சொல்லி.
பிறகு இது பஸ்கால் மீட்டர் கணம். பஸ்காலுங்கிறது உங்களுக்கு தெரியும், நியூட்டன் மீட்டர் -2 தான் நாங்க பஸ்கால்னு எழுதுவோம், இன்டூ மீட்டர் கணம். ஸோ அப்போ அப்படி பார்த்தீங்கன்னா இது நியூட்டன் மீட்டர் -2 மீட்டர் கணத்தால பெருக்கினீங்கன்னா மீட்டர். அப்படி பார்த்தா இதுல எழுதி காட்டியிருக்க எல்லா விதமுமே சரி. ஆனா அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னா, நாங்க படிச்சோம் அலகுகளை எழுதுற விதம் ஒன்று படிச்சோம். உங்களுக்கு தெரியும், இது ஓகே, பிரச்சனை இல்லை. நியூட்டன் மீட்டர் ரெண்டு வேற வேற அலகு இருந்தா சரின்னா அந்த ரெண்டு அலகுகளுக்கும் இடையில ஒரு சின்ன இடைவெளி இருக்கும். நியூட்டன் மீட்டர் எழுதும் போது இப்படி எழுதணும். அதே மாதிரி இதை எழுதுறேன்னு சொன்னா கிலோகிராம் மீட்டர் வர்க்கத்துக்கு இடையில ஒரு இடைவெளி இருக்கணும், செகண்ட் -2க்கு இடையில ஒரு இடைவெளி இருக்கணும். ஸோ இப்ப கிலோகிராமுக்கு அடுத்து ஒரு இடைவெளி இருக்கணும், மீட்டர் வர்க்கத்துக்கு பிறகு ஒரு இடைவெளி. ஏன்னா இது வேற அலகு, இது வேற அலகு, இது வேற அலகு. ஆனா கிலோவுக்கும் கிராமுக்கு இடையில இடைவெளி இருக்க வேண்டியது இல்லை. நாங்க கிலோகிராம் இப்படி எழுத வேண்டியது இதுக்கு இல்லை. ஏன்னா கிலோன்னு நாங்க இங்க போடுறது வந்து ஒரு முச்சேர்க்கை. அதே மாதிரி தான் இதுல எல்லா மத்ததுல உள்ள விஷயம். அப்படி பாத்தீங்கன்னா இது வராது. பஸ்கால் மீட்டர் கணம் பக்கத்து பக்கத்துல எழுதி இருக்கிறாங்க. அதே மாதிரி இதுல பாத்தீங்கன்னா கிலோகிராம் மீட்டர் வரைக்கும் பக்கத்து பக்கத்துல இருக்கு. ஸோ அதுவும் வராது. இந்த சிங்கிற ஆன்சரை பார்த்தோம்னா அதுவும் உண்மையா பாத்தீங்கன்னா இந்த கிலோகிராமும் மீட்டர் வர்க்கமும் பக்கத்து பக்கத்துல தான் இருக்குது. அப்படி பார்த்தோம்னா அதுவும் வராது. அதே மாதிரி நியூட்டன் மீட்டர் பாத்தீங்கன்னா அதுவும் பக்கத்து பக்கத்துல தான், அதுவும் வராது. அப்படின்னா சரியா பார்த்தோம்னா இந்த கேள்வி அவங்க தந்திருக்கிற ஆன்சரை பொறுத்த வரைக்கும் ஜூல் அப்படிங்கிறது மட்டும்தான் வரும். ஆனா இவங்க இதுக்கு ஆன்சரா ஏசிடின்னு கொடுத்துருந்தாங்க. சரியா? அப்ப அவங்க கொடுத்துருக்கும் போது என்ன சிக்கல் அப்படின்னா, அவங்க அந்த ஏசிடின்னு கொடுத்ததுல இந்த இடைவெளிகள் சரியா குடுபடல அப்படிங்கிறது தான் என்னோட பிரச்சனை. டில கொஞ்சம் இருக்குது. டில எஸ் வர்க்கத்துக்கு முன்னுக்கு ஒரு இடைவெளி இருக்குது. ஆனா கிலோகிராமுக்கும் மீட்டர் வர்க்கத்துக்கும் ஒரு இடைவெளி இருக்கிற மாதிரி தான் தெரியல கொடுத்துருக்கிற ஆன்சர்ல. சரியா? பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, கன்செப்டை விளங்கிக்கிட்டீங்கன்னா சரி. ஸோ இப்போ இதுல பாத்தீங்கன்னா எல்லா அலகுமே சரிதான், குறியீட்டுப்படி சரி. சரியா? ஆனா என்ன நாங்க பார்க்கணும்னா அலகுகளை எழுதும் போது நம்ம படிச்ச விஷயங்களை அதுல கவனிச்சு போட்டோம்னா சரி. ஸோ அப்படி பார்த்தோம்னா உண்மையை இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் ஜூல் மட்டும்தான் சரியான ஒரு அழகா குறிக்கலாம். நான் அப்படி ஒரு ஆன்சர் இல்லை. ஸோ விஷயமா தான் அந்த கன்செப்ட் விளங்கிட்டீங்கன்னா சரி. ஏன்னா அவங்க அதை டைப் பண்ணும்போது எப்படி டைப் பண்ணாங்கன்னு தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் அதுல ரெண்டாவது சீலையும் பாத்தீங்கன்னா கிலோகிராமுக்கும் மீட்டர் வர்க்கத்துக்கும் இடையில ஒரு இடைவெளி இருக்கணும். செகண்ட் -2க்கும் மீட்டர் வர்க்கத்துக்கும் உள்ள இடைவெளி தெரியுது. பட் கிலோகிராமுக்கும் மீட்டர் வர்க்கத்துக்கும் இடையில ஒரு இடைவெளி தெரியல. அதே மாதிரி தான் டிலையும். ஸோ அந்த ரெண்டு ஆன்சர்லயுமே சியும் அவங்க ஆன்சர் வந்து சியும் டியும் சரின்னு தான் கொடுத்துருக்குறாங்க. என்ன பிரச்சனைனா இது ரெண்டுக்கும் இடையில இங்கனையும் இடைவெளி இருக்கணும், இருந்தா சரி. அப்படி இல்லைன்னா இப்ப தந்திருக்கிற தரவுப்படி ஜூல்ங்கிறது மட்டும்தான் இந்த கேள்விக்கு ஆன்சரா இருக்கு. சரியா?